தேட்டர்ஸ்ல இப்போ தமிழ் டப்பிங்கோட ரன் ஆகிற அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஜேம்ஸ் கேமரன் மறுபடியும் ஒரு விஷுவல் மேஜிக்காக ஸ்க்ரீனில் கிரியேட் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ங்கிற ஒரு ஃபீலை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த படத்தில் புதுசாக இதை பண்ணியிருக்காங்க அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டில் நம்ம பார்த்த விஷயங்களை மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்தது. ரைட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற 2 படங்களை கம்பேர் பண்ணுறப்ப வீக்னு தான் நான் சொல்லுவேன். சாம்பல் மனிதர்கள்னு புதுசாக ஒரு கிளானை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இந்த ஸ்டோரியை ஸ்ட்ராங்காக அவங்க பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் ஹெல்ப் பண்ணலை. மூவி ஸ்டார்ட் ஆன 10 மினிட்ஸ்லேயே ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட அடுத்த 40 மினிட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஆனால் போக போக ஒரு பெரிய லேகை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆக்ஷன் போர்ஷன் வர இடங்கள்லாம் என்கேஜிங்காக இருந்தது. ஆனால் 3.5 மணி நேரம் கிட்ட ரன் டைம்ங்கிறதுனால ஏற்கனவே பார்த்த விஷயங்களை ரிப்பீட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் 3.5 மணி நேரம் வேறு லெவலில் விஷுவல்ஸ் என்ஜாய் பண்ணணும், ஜேம்ஸ் கேமரோனோட அந்த மேக்கிங் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஆனால் அந்த விஷுவல்ஸ் மேக்கிங்கை தாண்டி ஆஹா ஊகோன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் பெருசாக இந்த படத்தில் எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு டீசென்ட் வாட்சான படமாக தான் ஃபீல் ஆச்சு. தமிழ் டப்பிங்கில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். டப்பிங் நல்லா இருக்கு. அதே மாதிரி இது சீக்வல் தான். ஸோ முன்னாடி வந்து அந்த செகண்ட் பார்ட்டோட கண்டினியூஷன். அந்த 2 படங்கள் பார்த்தா தான் இந்த படம் உங்களால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.